கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் குடிநீர் கட்டணம் வரி உயர்வு தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்த அதிமுக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். மேலும் கடந்த மாதம் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தி மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை ரத்து செய்ய கோரியும் வெளிநடப்பு செய்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து கையில் பதாகைகளுடன் கூட்ட அரங்கிற்கு வெளியே அமர்ந்து விடிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எத்திலோடு ஊராட்சியில் முத்தாலபுரம் கிராமத்தில் குடிநீர், சாலை, சாக்கடை வசதி, தெருவிளக்கு, பொது கழிப்பிடம் என எந்த ஒரு வசதியும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் சேதமடைந்தும் சுகாதாரமற்றும் காணப்படுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும், திறனற்ற திமுக அரசு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரம்ஜான் நோன்பு இருந்த இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஷீராபாத் காஜநகர் பகுதியைச் சேர்ந்த இக்பால் என்ற இளைஞர் ரம்ஜான் நோன்பு இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வளையாம்பட்டு மேம்பாலம் அருகில் சென்று கொண்டிருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அப்போது சாலையோர தடுப்பு சுவரில் அவரது தலை மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இச்சிபுத்தூர் சாலையில் எப்போதும் புழுதி பறப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்காளாகி வருகின்றனர். புழுதியின் காரணமாக சாலையோர வீடுகள், கடைகளின் மீது தூசி படிவதுடன் அப்பகுதியினருக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மேலும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தூசியின் காரணமாக அடிக்கடி விபத்தினை சந்திக்க நேரிடுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் சாலை பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாததால் இத்தகைய அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த புழுதினால ரொம்ப இடையூறாகவே இருக்குது. இங்கே இப்போ இருக்கிற தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைக்கு வர வாகனங்கள், இதனாலையும் தூசு ரொம்ப இருக்குது. நிர்வாகம் அவங்களும் அலட்சியமாக இருக்கிறாங்க, நெடுஞ்சாலையும் ரொம்ப அலட்சியமாக இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி பொதுமக்கள் தான். நெடுஞ்சாலையில் அநேக தூசி இருக்குது. அதாவது எம்ஆர்எஃப் பகுதி, இந்த போலூர் பகுதியை சேர்ந்த அந்த எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இருக்கிற இடத்துல அநேக தூசியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வாகனம் எங்களால் ஓட்ட முடியல. ஒரு லாரி போச்சுன்னா அந்த லாரிக்கு பின்னாடி நாங்கள் 2 வீலர் ஓட்டுன்னு வரும்போது ஊசி வந்த உடனே எங்களால் வண்டி ஓட்டாமல் தடுமாறி இந்த இடத்துல அநேக விபத்து ஏற்படுது.